பழங்கால இந்தியாவில் அறிவியல், வானியல், கணிதம் துறைகளில் அறிஞர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் உதவி வருகின்றன. இன்றைய பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் ஆரம்பகால விஞ்ஞானிகளே அடித்தளமிட்டுள்ளனர் என்று சொல்லலாம். புவியீர்ப்பு விசையை கண்டறிந்த ஐசக் நியூட்டன் முதல் ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், வராஹிமிஹிரர் என பலரும் அணுக்கள், அணு கோட்பாடுகள், வெப்பம், சூரியன் மற்றும் புவி சுழற்சிகள் பற்றி கண்டறிந்துள்ளனர். ஐசக் நியூட்டன் 1966 மரத்திலிருந்து ஆப்பிள் விழுவதை கவனித்து புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முன்னரே இரண்டாம் பாஸ்கரா பொருள்கள் தானாக விழுவதில்லை, பூமியின் சக்தியால் தான் இழுக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார். மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, கோள்களின் சுற்றுப்பாதைகள் பற்றியும் இவர் ஆய்வு செய்துள்ளார். 5ஆம் நூற்றாண்டில் ஆரியபட்டர் புவி கோள வடிவம் கொண்டது எனவும், ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், வராஹமிஹிரர் ஆகியோர் சூரிய கடிகாரங்கள், நீர் கடிகாரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி சூரிய சந்திரனின் சுழற்சியை கொண்டு நேரத்தை கணக்கிட்டனர். இன்னும் பல அறிவியலாளர்கள் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இயற்பியலையும் வானியலையும் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தியே அறிவியலாளர்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பண்டைய காலத்தில் கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமன்றி வானியல், ஆன்மீகத்தை வெளிப்படுத்துபவையாக இருந்துள்ளன. மகாபாரதம், விஷ்ணு புராணம் ஆகிய நூல்களில் வானியல் பற்றிய பல குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சூரிய கதிர்கள் விழும் வகையிலேயே கட்டப்பட்டுள்ள பல கோயில்கள் வானியல் நிகழ்வுகளை கண்டறியவும் பயன்பட்டுள்ளன. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் சூரிய கதிர்கள் ஊடுருவும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஒரு சான்று. ஜெய்ப்பூரில் மகாராஜா சிங் கட்டிய ஜந்தர் மந்தர் 19 வானியல் கருவிகள் மற்றும் கல் சூரிய கடிகாரத்தை கொண்டு ஒரு சிறந்த வானியல் ஆய்வகமாக ஜெய்ப்பூரில் இன்றும் இருக்கிறது. சூரிய பாதைகள், கோள்களின் பாதைகள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இது உதவுகிறது. கெப்லர், கோபர்னிக்கஸ் ஆகிய விஞ்ஞானிகள் புவி தொடர்பான வானியல் கோட்பாடுகளை கண்டுபிடித்தனர். புவி சூரியனை சுற்றி வர 365.358 நாள்கள் எனவும், சூரிய மற்றும் சந்திர கிரகணம் பற்றியும் அறிந்தவர் ஆரியபட்டர். வராஹமிஹிரரின் பிருஹத் சம்ஹிதை, பிரம்மகுப்தரின் பிரம்மபுத்த சித்தாந்தம் ஆகியவற்றில் கிரகணங்கள், கோள்களின் இயக்கம், வாஸ்து சாஸ்திரம், ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் என பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கணிதத்தில் பூஜ்ஜியம் கண்டறியப்பட்டது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம். கிபி 595 செப்பு தகடுகளில் பூஜ்ஜியம் மற்றும் தசம முறையில் எண்கள் பொறிக்கப்பட்டுள்ளதற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதுவே இந்தியாவில் கணித புரட்சிக்கும் அடித்தளமாக அமைந்தது. கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே கூட்டல், கழித்தல் ஆகிய எண்கணித செயல்பாடுகள், பூஜ்ஜியம், எதிர்மறை எண்கள், தசம குறியீடுகள், பை மதிப்பு என கணிதத்திற்கான அடிப்படை கொள்கைகளை வகுத்தவர் ஆரியபட்டர். இவரது கண்டுபிடிப்புகள் கணினி மற்றும் தரவு அறிவியலில் மிகப்பெரிய தாக்கத்தை இப்போதும் ஏற்படுத்தி வருகின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்த பிரம்மகுப்தர் இதனை மேலும் செம்மைப்படுத்தினார். அடுத்து வந்த பாஸ்கராச்சாரியா, ஆச்சாரிய பிங்களா ஆகியோர் தசம எண்கள், கணினிக்கான பைனரி எண்கள் என கண்டுபிடிப்புகளை விரிவுபடுத்தி கணிதத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினர். கணிதத்தில் எண்களின் முடிவிலா தொடர் மற்றும் முக்கோணவியல் பற்றி அறிந்த கணிதவியலாளர் சங்கமக்ரம மாதவா பை மதிப்பை முதலில் கணக்கிட்டவர். நாம் தற்போது பயன்படுத்தும் பையின் இறுதி மதிப்பை கணக்கிட்டவர். ஆரியபட்டராக இருந்தாலும் பை எனும் மதிப்பு குறித்து முதலில் ஆய்வு செய்தவராக சங்கமக்ரம மாதவா இருக்கிறார். இவர் நிறுவிய கேரள கணித பள்ளி 1350 முதல் 1425 வரை பெரிதும் பேசப்பட்டது. தற்போதும் இது கணித ஆராய்ச்சி மையமாக செயல்பட்டு வருகிறது. மிக பழமையான கணித கண்டுபிடிப்புகளே இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் பல துறைகளில் மிகச் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.